சகாக்களே, நான் உங்களிடம் மற்றொரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி சொல்கிறேன். நேற்று நாடு பைசாகியை கொண்டாடியது. நேற்றுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் 106வது வருடமாகிறது. இந்த கொலையில் தங்களது இன்னுயிரை ஈந்தவர்களின் நினைவு இன்றளவும் நம்மிடம் உள்ளது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் சம்பந்தப்பட்ட தேசபக்தர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் அராஜகத்துடன் மற்றுமொரு விஷயம் உள்ளது. அதனை இருட்டடிப்பு செய்துவிட்டனர். இது முதல் கௌரவமிக்க தேசத்தோடு சேர்ந்து நிமிர்ந்து நிற்க வைத்தது. அந்த வீரரின் பெயர் சங்கரன் நாயர். நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். சங்கரன் நாயர் என்ற பெயரை கேட்டிருக்க முடியாது. ஆனால் இன்று அவரை பற்றி விவாதிக்கப்படுகிறது. சங்கரன் நாயர் ஒரு பிரசித்தி பெற்ற வக்கீல். அந்த காலத்தில் 100 வருடத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியில் மிக பெரிய விஷயமாகும். அந்த நேரத்தில் அரசில் சுகம், பயணம், பதவி எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அவர் வெளிநாட்டு சாசனத்திற்கு எதிராக ஜாலியன் வாலாபாக் சம்பவத்திற்காக மைதானத்தில் இறங்கினார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார். பல அதிகாரிகள் அவரை எட்டி உதைத்தனர். கேரளாவைச் சேர்ந்தவர். அவர் வசித்தது பஞ்சாப். அவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து போரிடத்தானே முடிவு செய்தார். அவரது மூச்சு உள்ளவரை போராடினார். ஆங்கிலேய அரசை ஆட்டம் காண வைத்தார். இதே ஆங்கிலேய பேரரசின் சூரிய உதயம் என்றும் அஸ்தமித்தது இல்லை. அதனை சங்கர் நாயர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை விஷயத்தில் பிரச்சனையை பூதாகரமாக எடுத்தார். சகாக்களே, இது கௌரவமாக போராடும் குணம் மட்டுமல்ல. இவர் ஒருவர் பாரத தேசத்திற்கு ஒரு உதாரணம். எப்படி தூர தூர தெற்கு தேசத்திலிருந்து, கேரளத்திலிருந்து வந்த ஒரு நபர் பஞ்சாபில் ஏற்பட்ட கொலைக்காக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தார். இதுவே இந்த ஸ்பிரிட் நமது இன்றைய போராட்டத்தின் உறுதி. இந்த உறுதி இன்று வரை வளர்ந்த இந்தியா பயணத்தில் நமது மிகப்பெரிய சக்தி. நாம் கேரளத்து சங்கரன் நாயரின் தீரத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும்.